ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. அம்மா, என்னுடைய கணவர் என் பேச்சே கேட்க மாட்டாரு. நான் என்ன சொன்னாலும் அதை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாரு. தன்னுடைய உறவினர்கள், தாய் தந்தை, தங்கையர், அக்கா பேச்சை தான் கேட்கறாங்க. என் பேச்ச ஒரு சாதாரண ஒரு மனுஷியா கூட என்ன மதிக்க மாட்றாங்க. என் மேல வெறுப்பை தான் காட்டுறாங்க. வார்த்தையிலேயே பேசி சாவடிக்கிறாங்க. செய்கையில கொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட். அதாவது கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல வெறுப்புனாலேயோ அல்லது வேற ஒருத்தர் தலையிடாலேயோ கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடுகள் வரும்பொழுது பெண்களுடைய நிலை அங்க ரொம்ப அவதிக்கு உண்டான ஒரு நிலை. ஏன் அப்படின்னா, கணவர் வெளியே போயிடுவார். வேலை விஷயமாவோ வேற ஏதாவது விஷயமாவோ வெளியே போயிடுவாரு. சுற்று வட்டாரங்கள்ல நண்பர்களையோ உறவினர்களையோ வேண்டியவர்களையோ வேண்டாதவர்களையோ பார்க்கறதுனால அவருடைய நாள் நேரம் எளிமையாக கடந்து விட வாய்ப்பு உண்டு. வீட்லயே இருக்கக்கூடிய பெண்களுக்கு காலையில சண்டை போட்டு வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாருன்னா அதை நினைச்சு 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 குழம்பி பைத்தியமாயி சமைக்காம சாப்பிடாம வீட்டு வேலை கவனிக்காம அது சேர்ந்து இது சேர்ந்து மனநோயாவே மாறி நாளடைவுல அந்த பிரச்சனைகள் ரொம்ப பெரியதாக வீட்டுக்குள்ள வெடிச்சு விவாகரத்து வரைக்கும் போயிடும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவங்கள திருத்த முடியுமா? அதுக்கு மாந்திரிகத்துல ஏதாவது வழி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, சித்தர்கள் சொன்ன அற்புதமான ஒரு வழிமுறை இருக்குது. அதாவது வசிய மருந்து, குளிகை, ஈடு மருந்து மூலியமாக கண்டிப்பா ஒரு ஆணையோ பெண்ணையோ மாத்தி நம்ம நல்ல முறையில வாழ்வதற்கு சித்தர்கள் வழி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கிட்ட அந்த வசிய மருந்துகள் அனைத்துமே கிடைக்குது. அந்த ஈடு குளிகைகள் அனைத்துமே கிடைக்குது. வேண்டிய அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பி வைக்கிறோம். அந்த மருந்துகளை எப்படி பயன்படுத்தணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு நாள்ல பலன் தெரியும் அப்படின்றதையும் நாங்க சொல்றோம். நன்றி. சிவாய நம.